நமச்சிவாயா. நமச்சிவாயா என்ன? நான் மண்ணு, மானா தண்ணி, சீனா நெருப்பு, வானா காத்து, யானா ஆகாயம். அப்போ நமச்சிவாயா, ஒரு நமச்சிவாயா சொன்னா எடுபடுமா? எடுபடாது, அதுக்கு வேல்யூ கிடையாது. ஏன்னா அது உடலினுடைய கூரை சொன்ன, உயிரினுடைய கூரை சொல்லல. நீ ஓம் நமச்சிவாயா அப்படின்னா உடலும் உயிரும் சேர்ந்த மந்திரம் அது. அப்போ இந்த ஓம் நமச்சிவாயா எப்படி இருக்குன்னா தலைகீழ இருக்குது. ஆனா போனீங்கன்னா ஓம் நமச்சிவாயான்னு படிச்சிடுறீங்க, ஆனால் அது தலைகீழ இருக்குது. இப்போ உலகத்துல எத்தனையோ மதங்கள் இருக்குது, எத்தனையோ கடவுள் வழிபாடுகள் இருக்குது. ஆனா இந்த ஓம் என்ற ஒரே ஒரு வார்த்தை எந்த மதத்துக்கும் இல்லைன்னா அது உயிரற்ற மதம். அது ஏன்னா செயற்கையால செய்து வச்சுக்கிறது மதம், இயற்கையால இருக்கிறது ஓம். ஒரு விதையத்து போய் மண்ணில் நடுங்க, அந்த விதை முளைச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா ஓம் வடிவல் தான் முளைச்சு வரும். ஒரு குழந்தையினுடைய கர்ப்பத்தில், இப்போ தாயினுடைய கர்ப்பத்தில் குழந்தை இருக்கும்போது இருக்கிறத பாருங்க, ஓமனுடைய வடிவல் தான் அந்த குழந்தை கர்ப்பத்தில். அப்போ ஓம்ன்றது இயற்கை, மீதி மதங்கள் செயற்கை. ஆனா உண்மையை உணர மறுக்கிறான் மனுஷன், அதனால இவன் உண்மையை தெரிஞ்சுக்க முடியாம போயிடுறான். எண்ணி பாரு, உன் தாய் வயசுல வேற மதத்தினுடைய தாய் வயசுல பாரு, அந்த குழந்தை வேற மாதிரிக்குதான்னு பாரு. உலகத்தில் இருக்கிற அத்தனை தாய் வயசுலயும் அந்த குழந்தை ஓம் வடிவல் தான் இருக்கும். அந்த இம்மு தான் தொப்புள், அந்த குழந்தை மா வடிவல் தான் இருக்கும். அந்த இம்மு வைக்கிறது தான் தொப்புள் கொடி. அது இல்லாத வேற மதம் வேற மாதிரி குழந்தை பிறகுதுங்கன்னு காட்டுங்க பார்க்கலாம். காட்ட முடியாது. ஏன்னா மதங்கள் என்றது இன்னைக்கு தோன்றியது, அது எந்த காலத்துல வேணா மாறிக்கினே இருக்கும். மனுஷன்ற உலகம் உள்ள ஒண்ணுதான், ஒரே பொருள் தான் இருக்குது. நீர் ஓணும் மனுஷனுக்கு, நெருப்பு ஓணும், காற்று ஓணும், ஆகாயம் ஓணும், பூமி ஓணும், எந்த மதமாக இருந்துட்டு போகும். அப்போ கடவுள் என்றது எந்த பொருள் அப்படின்னா இந்த 5 பஞ்சபூதம் தான்.